தலைப்பு மங்கி எரிகிற விளக்கு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். விளக்கு என்பது எரிந்து பிரகாசிக்க வேண்டும். அது வெளிச்சத்தை தர வேண்டும். ஒரு விளக்கானது அணைந்து அணைந்து எரியுமானால், பிளிக்கரிங், தொடர்ந்து எரியாதபடி எரிவதும் அணைவதும் எரிவதும் அணைவதுமாக இருக்குமானால் அது மங்கலான வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த விளக்கு எரியாமல் இருந்தால் நலமாயிருக்கும். மங்கலான வெளிச்சம் தவறான பாதையை காட்டிவிடும். கிறிஸ்துவுக்குள் நாம் பிரகாசமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டோம். உலகத்துக்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறோம். நாம் மங்கலான வெளிச்சமாய் இருப்போமானால் ஜனங்கள் வழி தப்பி போவதற்கு நாமே காரணமாக இருப்போம். ஆகையினாலே நாம் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்பதில் கருத்தாய் இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்ற கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. மற்றவர்களை சரியான பாதையில் நடத்தவும், மற்றவர்கள் பரிசுத்த விசுவாச பாதையை விட்டு இடறி போகாமல் இருக்கவும் நல்ல வெளிச்சத்தை தரக்கூடிய விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். சிம்சோன் என்ற பெயருக்கு அர்த்தம் பிரகாசம், வெளிச்சம், பிரைட்னஸ். ஆனால் அவன் பிரகாசிக்கவில்லை. அவன் மங்கலாக எரிந்தவன். அவனுடைய வெளிச்சம் மங்கலாக இருந்தது. அதற்காக அவன் உருவாக்கப்படவில்லை. அவனை உருவாக்கும் போது தேவனுக்கு பெரிய நோக்கம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விளக்காக இருப்பான். பெலிஸ்தியருடைய கரத்திலிருந்து அவனை விடுதலையாக்குவான். இதுதான் அவனை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு. இதற்காகத்தான் சிம்சன் இந்த உலகத்துக்கு வந்தான். பிரியமானவர்களே, ஏன் அவர் மங்கி எரிந்தான்? போர்க்களத்தில் பிரகாசமாக எரிந்த அவன் சொந்த வாழ்க்கையிலே அவன் மங்கி எரிய ஆரம்பித்தான். ரெண்டு நிலைமை அவன் வாழ்க்கையிலே இருந்தது. மாறுபட்ட குணமுடையவனாயிருந்தான். A contradictory characters in him. அவருக்குள் விசுவாசமும் இருந்தது, அவருக்குள் அசுத்தமான வாழ்க்கையும் இருந்தது. இந்த ரெண்டு நிலைமையில் அவன் இருந்தபடியினாலே வீரமும் உண்டு, பயமும் உண்டு, விசுவாசமும் உண்டு, அசுத்தமும் உண்டு. இப்படி இரட்டை நிலைமையில் அவன் வாழ்ந்ததுதானே தான் அவனாலே பிரகாசிக்க முடியவில்லை. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், நீங்கள் அதை மிக கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காரில் பிரயாணம் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். அது நண்பகல் வேளை. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள் போய் மத்தியான சாப்பாடு ஆயத்தமாக இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவன் ஆயத்தமாக இருக்கிறது, வந்து சாப்பிடுங்கள் என்று. இல்லை, நீங்கள் அதை ஒரு பாக்ஸிலே போட்டு கொடுத்து விடுங்கள், நாங்கள் வழியிலே எங்கேயாவது போய் சாப்பிடுகிறோம் என்றார். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஒரு அம்மா அதை ஆயத்தம் பண்ணி நல்ல பேக் பண்ணி இந்த அருமையான பெட்டியை தன்னுடைய உதவியாளர் கொடுத்து அதை அவருக்கு கொடு என்றார். இவன் ஓடி வந்து பெட்டியை அவர் கையில் கொடுக்க அவர்கள் அதை வாங்கி கொண்டு போய்விட்டார். கொஞ்ச நேரத்தில் இந்த அசிஸ்டன்ட், இந்த உதவியாள் ஓடி வருகிறான். அம்மா, நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். சாப்பாடு பெட்டி எடுத்து கொடுப்பதற்கு பதிலாக இன்றைக்குள்ள கலெக்ஷன் பெட்டியை எடுத்து கொடுத்து விட்டேன். இன்றைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல எவ்வளவு வியாபாரம் ஆயிட்டோ அந்த பணத்தை உடைய அந்த பெட்டியை எடுத்து கொடுத்து விட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ரொம்ப திகைத்து போனாட்டு, அம்மா என்னடா இப்படி செய்து விட்டாய்? எவ்வளவு பணம் காரிலிருந்து நாம் வாங்கியிருக்கிறோம், யாருன்னு தெரியவில்லை என்று பார்க்கும்போது கார் வெகு தூரம் போய்விட்டது. எப்படி அவரை சந்திப்பது, இந்த பணத்தை எப்படி வாங்க திகைத்து நிற்கும்போது கார் திரும்ப வருகிறது. கொஞ்ச நேரத்தில் கார் வந்து நின்ற உடனே இவர் இறங்கி போகிறார். நாங்கள் பசியோடு இது திறந்து பார்த்து நிறைய பணம் இருக்கிறது,
எங்களுக்கு சாப்பாடு வேண்டும், தயவு செய்து இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு உங்கள் பெட்டியை எடுத்துக்கொண்டு எங்களுடைய சாப்பாட்டை கொடுக்கணும். உங்களுக்கு இந்த பணத்தை மீது ஆசையிலே எனக்கு பணத்தை மேல் ஆசை. இப்ப எனக்கு பிரச்சனை, பசி, சாப்பாடை கொடுங்க. ஆகவே இந்த பணத்தை இவர் இவ்வளவு தூரம் திரும்ப கொடுத்த இந்த நாணயத்தை, இந்த நேர்மையை மெச்சிக்கொள்ளும்படியாக இந்த அம்மா சொன்னாள். தயவு செய்து உங்களோடு நான் போட்டோ எடுத்துக் கொள்கிறேன். இந்த போட்டோவை நாளை பத்திரிகையில் போடுவேன். இவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர் இருக்கிறார் என்று. தயவு செய்து இந்த படத்துக்கு சம்மதிப்பீர்களா? நோ நோ, வேண்டாம் என்றார். உடனே இந்த அம்மா கேட்க, கேமரா ஷையா, அதாவது கேமரா முன்னால் நிற்பதற்கு வைக்கப்படுவீர்களா என்று. அப்படியெல்லாம் இல்லை. பிறகு ஏன் நீங்கள் இந்த படத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன்? இந்த படம் நாளை பத்திரிகையில் வந்தால் நான் இன்னொரு பெண்ணோடு இருப்பதை என் மனைவி பார்த்தால் என்னை சந்தேகப்படுவாள், அதனாலே எனக்கு வேண்டாம். உடனே இந்த அம்மா யோசித்தாள். நீ யோசிக்கிறீர்களா? இந்த அம்மா யார்? அப்பொழுது இவ கூட வந்திருக்கிறாளே, இந்த அம்மா யார்? மனைவி என்பது வீட்டில், அந்த மனைவிக்கு தெரியக்கூடாது, இந்த அம்மா கூட வருவது தெரியாது. நான் பத்திரிகையில் போடுவதானே தெரியும். படத்திலே நேர்மை உள்ளவர், பெண்ணிடத்தில் நேர்மை இல்லாதவர், இரட்டை குணம். ஆனா நாம் அவரை மெச்சிக்கொள்கிறோம். பணத்திலே உண்மை உள்ளவர், நேர்மையாளர் என்று சொல்லும் போதே அசுத்தமான மனமுடையவராகவும் அசுத்த வாழ்க்கை உடையவராகவும் இருக்கிறார். இதுபோல வாழ்ந்தவன் தான் சிம்சோன். அதனாலே தான் அவன் வாழ்க்கை மங்கி எறிந்தது. பிரியமானவர்களே, நான் உங்களோடு பேசும்போது சிம்சோனை முன்னிறுத்தும் போது மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஏதேனும் இரட்டை குணம் இருக்குமானால் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இரட்டை குண சமுதாயத்தை ஏமாற்றி விடுவது மாத்திரமல்ல, நம்மையை வஞ்சித்து விடும். ஆகையினால் நல்ல குணம் என்று சிலவற்றை மாத்திரம் வளர்த்துக் கொண்டு அந்த ரங்கத்தில் அசுத்த குணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷியாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த காலை வேளை இந்த எச்சரிப்பை செய்தியை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்னை கேட்டுக்கொண்டபடியினால் நான் தருகிறேன். முதலாவது, எந்த மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அருமையானவர்களால், நான் என்னுடைய வாலிப நாட்களிலே என்னுடைய 28வது வயது வரை உங்களுக்கு சொன்ன, நான் புதிதாக வந்தவனும் அறிந்து கொள்ளும்படி சொல்கிறேன். கட்சி, கழகம், தலைவன், இவைகளையே என் வாழ்க்கையின் லட்சியமாய் வைத்து அலைந்து தெரிந்து கொண்டிருந்த நாட்கள். அப்போது மேடையில் நான் சொல்கிற செய்தி ஒன்று, கடவுள் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. இந்த செய்தியை நான் சொல்லும் போது, மதுரை நகரத்திலே சொல்லும் போது, என் தகப்பனார் அதை கேட்டு வீட்டுக்கு வந்து என் தாயிடத்தில், உன் செல்ல பிள்ளை மதுரையில் என்று பேசுகிறான், கடவுள் இல்லை என்று. என் தகப்பனாருக்கு வருத்தம். இப்படி மூத்த பிள்ளை கடவுளற்றவனாய் போய்விட்டாரே. அப்போது என் தாய் என்னிடத்தில் சொன்ன, நீ சிறு பிள்ளையாய் இருக்கும்போது வியாதிப்பட்டு மறிக்கும் நாள் ஒன்று இருந்தது 2 வயதில். அன்றைக்கு நான் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். நீயோ கடவுள் இல்லை என்று மாறிவிட்டாய். யாரை கேட்டு ஒப்பு கொடுத்தாய்? அம்மா, நான் ஒருபோதும் கடவுளுக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். ஆனால் என் தாயின் ஜெபத்தை அங்கீகரித்த என் தேவன் என்னுடைய 28வது வயதிலே என்னை கர்த்தருடைய பிள்ளையாக மாற்றினார். என்னுடைய 30வது வயதிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னை பிரித்தெடுத்தார். கடந்த 42 ஆண்டுகளாக என் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். ஆகையினால் நான் சொல்கிற வார்த்தை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, என் இயேசுவை தவிர. இவ்விதமாக சொல்லும்படியா என்னை மாற்றினது காரணம் தேவனது நோக்கம். ஆகவே ஒவ்வொரு மனிதருக்கும் கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நியாயாதிபதியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தான் வம்சத்தாராகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். வேதத்திலே அந்த வார்த்தை இருந்தாலும் நான் அதை சொல்ல விரும்பவில்லை. பிள்ளை பேர் இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தாள். இனி குழந்தையை பெற்றுக் கொள்கிற வாய்ப்பும் இல்லை. ஆனால் இந்த வெறுமையான ஒரு இனி ஒரு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இல்லாதது. அதன் மீது கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்தார். என் அருமையான சகோதரர்கள், அநேக வழிகள் அடைபட்டு விட்டன. அநேக விதமான காரியங்கள் உங்களுக்கு தடையாய் போய்விட்டன. இனி இது நடக்காது என்று முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள்.
கர்த்தர் தடைகளை உடைத்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆகையால் அந்த தடை நொறுங்கிற்று. உலகம் சொல்லியிருக்கு, மனோவா உனக்கு இனி பிள்ளையே இல்லை, சமுதாயத்தில் உனக்கு ஒரு அந்தஸ்து இல்லை, உனக்கு ஒரு வாரிசு இல்லை. காலம் கடந்து போகிறது, இனி உன் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா என்று. காலம் கடந்து போகிறது, உனக்கு திருமணம் நடக்காது. காலம் கடந்து போகிறது, உனக்கு வேலை கிடைக்காது. காலம் கடந்து போகிறது, உன் பிரயாசத்தில் வெற்றி பெற மாட்டாய். இது சாத்தானின் சத்தம். கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளிர்க்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அருமையான சபையே, தேவனது வார்த்தைகளை நம்பு, கர்த்தருடைய நோக்கத்தை நம்பு. இங்கு கர்த்தருடைய நோக்கத்தை வைத்தார். இந்த கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க விரும்பினார். இந்த கர்ப்பப்பையை ஆசீர்வதித்து இந்த கர்ப்பப்பையின் மூலமாக ஒரு மனிதனை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். எவ்விதமாக யாரை கொண்டு வர விரும்பினார்? அது நோக்கம் என்ன? நியாயாதிபதியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். ஆம், அவன் பிரகாசிக்க தொடங்குவான். அடிமைத்தன இருளில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரின் கையிலிருந்து வெளியே வர இவன் தொடங்குவான். என்னுடைய மகத்தான வேலையை இவன் தொடங்குவான். இரட்சிப்பின் பணியை இவன் தொடங்குவான். விடுதலை பணியை இவன் தொடங்குவான் என்று தொடங்குவதற்காக ஒரு மனிதனை கர்த்தர் ஆயத்தப்படுகிறான். என் பிரியமான சபையே, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகளாக பெலிஸ்தியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இந்த 40 ஆண்டுகளும் ஆசாரியர்கள் கர்த்தரை தேடவே இல்லை. ஓப்னி பிரகாஷ் என்ற 2 பேரும் தேவன் அற்றவர்களாக இருந்தார்கள். விக்கிரக ஆராதனை பெருகி இருந்தது இஸ்ரவேல் மத்தியிலே. ஒன்று கவனியுங்கள், ஒரு நாள் கூட இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று அவள் கேட்கவே இல்லை. Not a single day did they pray to the Lord for the deliverer from the hands of the Philistines. ஒரு நாள் கூட பெலிஸ்தியருடைய கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று கேட்கவே இல்லை. So indifferent a nation it was. அவ்வளவு அக்கறையற்ற ஒரு தேசமாக மக்களாக இருந்தார்கள். இந்த தேசத்தை விடுதலை செய்வதற்கு ஒரு மனிதன் தேவை. அக்கறையற்ற மக்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, உடை வேண்டும், உணவு வேண்டும், வேலை வேண்டும், பணம் வேண்டும், சொத்து வேண்டும், சுகம் வேண்டும், வீடு வேண்டும், வாசல் வேண்டும், வயல் வேண்டும் என்று மன்றாட்டுகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறோம். சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும், தேவனோடு உறவு வேண்டும் என்று ஆவிக்குரிய காரியத்தை நாம் கேட்டிருக்கிறோமா? என் பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோமா? ஆவிக்குரிய காரியத்தை முக்கியப்படுத்தாத இஸ்ரவேலர்கள். ஆனால் கர்த்தரோ பாரம் கொண்டு இந்த ஜனங்களை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்று சிம்சோனை ஆயத்தப்படுத்துகிறார் கர்ப்பப்பையில. பிரியமானவர்களை, தேவனுடைய பெரிய நோக்கம் நாம் ரட்சிப்படைய வேண்டும். உலக பிரகாரமாய் நாம் படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நாம் பெரியவர்களாக விளங்க வேண்டும் என்பதெல்லாம் தேவனுடைய கிருபைதான். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலானது நாம் விடுதலை பெற வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பெரிய காரியம். ஆகையினால் அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பார்த்து கூப்பிட்டார்கள். அப்பத்திற்காக, ஆகாரத்திற்காக கூப்பிட்டாங்க, ரட்சிப்புக்காக கூப்பிடவே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் எதற்காக கர்த்தரை தேடுகிறீர்கள்? உலக பிரகாரமான நன்மைக்கு இயேசுவை தேடினால் நல்லதுதான், ஆனால் அதற்காக மாத்திரம் தேடினால் நல்லதல்ல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசியுங்கள். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவளாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவளாய் இருப்போம். யார் பரிதாபமான மனிதன்? கிறிஸ்துவ மீது நம்பிக்கை உள்ளவனா, நம்பிக்கை இல்லாதவனா? உள்ளவர்களாய் உள்ளவன். கிறிஸ்துவ மீது நம்பிக்கை உள்ளவன் யார்? கிறிஸ்தவன். ஆகவே கிறிஸ்தவன் தான் யாரு? பரிதாபமான மனிதன். இந்துக்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல, வேறு ஜனங்கள் அல்ல, கிறிஸ்தவன் தான் அவன் தான் பரிதாபமான மனிதன். எந்த கிறிஸ்தவன்? இம்மைக்காக மாத்திரம், உலக நன்மைக்காக மாத்திரம், உலக ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் கர்த்தரை தேடுகிற கிறிஸ்தவன் பரிதாபமான.
அப்படிப்பட்ட பரிதாபம் உள்ள ஒரு கூட்டம் தான் அன்றைய இஸ்ரவேலர்கள். அந்த இஸ்ரவேலரை பரிதாபத்திலிருந்து வெளியே எடுக்க வேண்டும் என்று தேவனாலே ஆயத்தம் பண்ணப்பட்ட மனிதன் தான் சிம்சோன். உங்கள் வீடுகளையும் நீங்கள் ரட்சிக்க வேண்டும் அருமையானவர்களே. உங்கள் வேலை ஸ்தலத்தில் உள்ள ஜனங்களை விடுதலை செய்ய நீங்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் முழுவதும் விடுதலை செய்துவிட முடியாது. அதை விடுவிக்க ஆரம்பியுங்கள். சத்திய வசனத்தை சொல்ல ஆரம்பியுங்கள். ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். ஊழியர் செய்ய ஆரம்பியுங்கள். அதற்காகவே கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை வைத்திருக்கிறார் அருமையானவர்களே. இவ்விதமாக இந்த மனிதன் அன்றைக்கு தேவையா இருந்தான். ஆகினால் கர்த்தர் ஆயத்தப்படுத்து. நீங்கள் தேவனுக்கு தேவை. எதற்காக? இந்த தேசத்தில ஜனங்களை நீங்கள் விடுவிக்க தொடங்க வேண்டும். நீங்கள் தொடங்க வேண்டும். கர்த்தர் முடிப்பார். நீங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது ரட்சிப்பை தொடங்கி இருக்கிறீர்களா? உங்களுக்கு அறிமுகமான இடத்தில் இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களா? ஓடி ஓடி போய் சொன்னீர்கள் முள்ளு கத்திரிக்காய் வரை குறைந்து விட்டது என்று முன்மூடி சொல்லி மறைத்த கர்த்தரை பற்றி சொன்னதுண்டா? ஆண்டவரை பற்றி ஆவலாய் சொன்ன விடுவிக்க நாம் என்னால என்ன செய்ய முடியும்? நான் சொல்லி ஒரு ரட்சிக்கப்படும். ரட்சிக்க தொடங்கு. நீ ஆரம்பித்து வை, கர்த்தர் முடிப்பார். ஆகவே அருமையானவர்களே, பிரகாசிக்க கர்த்தர் அழைத்தார். இந்த வேலையை செய்ய முடியாய் கர்த்தர் அழைத்தார். அடுத்ததாக அவனை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார்? அருமையானவர்களே, ஆயத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. நியாயாதிபதிகள் 13:7. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமல் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்து முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றால், ஒரு விசேஷமான கட்டளை கொடுக்கப்படுகிறார். அவருக்கு விசேஷமான கட்டளை பெற்றோர் மூலமாய். என்ன கட்டளை என்றால், எல்லாம் எதிரடையானது. இதை சாப்பிடக்கூடாது, இதை குடிக்க கூடாது, முடியை வளர்க்க கூடாது, தலைமுடியை முடியை வெட்டக்கூடாது. இவ்விதமாக எதிரடையாக வளர்க்கக்கூடாது அல்ல, தலைமுடியை வெட்டக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, செத்ததை தொடக்கூடாது. எல்லாம் நெகட்டிவ். செய்யாதே 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 என்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. மனிதனுக்கு பிடிக்காத காரியம் இந்த நெகட்டிவ் கமாண்ட்மெண்ட்ஸ். இந்த பிள்ளைகளை பார்த்து ஆடாத, ஓடாத, சிரிக்காத. அப்ப கடைசிக்கு அப்ப நாங்க என்னதான் செய்யணும்? அதை சொல்லிட்டு போ. என்ன செய்யணும்? சும்மா இரு. அதான் முடியாது. நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டுமே செய்வதற்கு. ஆண்டவர் செய்யாதே 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 என்றார். பிரியமானவர்களே, இது நெகட்டிவ்ஸம் அல்ல. ஆண்டவர் இதெல்லாம் செய்யாதே என்று சொல்வது உலக பிரகாரமாய் உலகத்துக்கு முற்றிலுமாக விலகி ஒதுங்கி ஒரு இடத்தில் வாழ என்பது அல்ல. சிம்சோனுக்கு அப்படி சொல்லவில்லை. சமுதாயத்தோடு வாழ. ஒருவேளை செய்யக்கூடாது 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 என்று சமுதாயத்தோடு ஒத்து போகக்கூடாது, மற்ற ஜனங்களோடு இணைந்து போகக்கூடாது, மற்றபடி நேசிக்க கூடாது என்ற அந்த நெகட்டிவ் எதிரடைக்கு கர்த்தர் அழைக்கவில்லை. சமுதாயத்தில் பரிசுத்த பவுல் எழுதுகிறார், அப்படியானால் நீங்க உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியது இருக்கவே. ஆகவே இந்த உலகத்தில் நாம் சன்னியாசி போல வாழ கர்த்தர் அழைக்கவில்லை. இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்க கற்றுக்கிறது, ஆனால் தகாத விதமாய் அல்ல, உலகத்தார் அல்ல என்றுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இப்போது அநேக காரியத்தை கர்த்தர் அவருக்கு தடை பண்ணினார். எல்லாரும் அன்றைக்கு மதுபானம் குடித்தால் தவறல்ல. அன்றைக்கு அது விருந்திலே குடிப்ப வழக்கம். ஆனால் யார் குடிக்க கூடாது? சிம்சோன். என் அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவன் நமக்கென்று அநேக காரியத்தை வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாமே வேண்டாம் என்றல்ல, வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அக்காரியத்திலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே சிம்சோன் எதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அதிலே ஜாக்கிரதையாக இல்லை. இவைகளை செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். தலைமுடியை வெட்டுவது பாவம் அல்ல, ஆனால் சிம்சோன் வெட்டக்கூடாது. அதுபோல அநேக காரியங்கள் பாவம் அல்ல, அதை நாம் செய்யக்கூடாது. நாம் கிறிஸ்தவர்கள். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டும்.
அந்த வைராக்கியத்தில் இவன் இல்லை. இவனுக்காக ஒரு வைராக்கியமான ஜீவியத்தை கொடுத்தார். பெரியமான நீளமான முடியை இன்றைக்கு யாரும் வளர்க்கலாம், அது அவ்வளவு அழகாகிறார். நீளமான முடியை வளர்த்து கொண்டு அவன் காடுகளை அலைந்து திரிந்து கொண்டிருந்தானே, யாரை போல, யோவான் ஸ்நானகனை. அது ஒரு சந்தோஷமான ஒரு தோற்றம் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது அநேக காரியத்தை நாம் விட்டு விடுவது சந்தோஷமாக இராது. ஆனாலும் அவனை விட்டுவிட வேண்டும். என்றாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷம் இல்லாத ஒரு எதிரடையான வாழ்க்கை அல்ல. இட் இஸ் நாட் எ ஜாய்லெஸ் நெகட்டிசம். அதாவது மகிழ்ச்சியே இல்லாத ஒரு எதிரடையான வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரியமான கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்காக எவைகள் எல்லாம் வேண்டாம் என்று விட்டோமோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அருமையானவர்களே, அவை கிறிஸ்துவுக்காக ஒன்றை விடுவதிலே நீங்கள் தயக்கம் காட்டாதீர்கள். கிறிஸ்துவுக்காக விட்டு விடுவதிலே தைரியமாக இருங்கள். மூன்றாவதாக மனோவாவுடைய மனநிலையை பார்ப்போம். மனோவாவுடைய மனநிலை. திடீரென்று தேவ தூதர் வந்து அவருக்கு சொல்கிறார், உன் மனைவி ஒரு குழந்தையை பெறுவாய் என்று. மனைவிக்கு தான் முதலாக சொல்லப்பட்டு பிறகு அவனுக்கு சொல்லப்படுகிறார். குழந்தையே பிறக்காது என்ற ஒரு நிலைமையில் தான் அவள் இருக்கிறார்கள். இவர் திடீரென்று கர்த்தர் சொல்கிறார், உனக்கு குழந்தை பிறக்கும் என்று. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உங்களுக்கு நீங்கள் பரீட்சையிலே பாஸ் ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லும் சொல்வீர்கள், பாஸ் ஆவதா? நம்மை பொறுத்தவரையிலும் நான் தான் உலகத்தை விட்டு பாஸ் ஆவேனே தவிர இந்த பரீட்சை ஒன்றும் பாஸ் ஆகிற மாதிரி தெரியல, நம்பிக்கை இல்லை நமக்கு. அதனால நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் நான் பாஸ் ஆனால் சபையில் வந்து சாட்சி சொல்றேன், நான் பாஸ் ஆனால் சபையில் வந்து சாட்சி சொல்லுகிறேன். மனோவா என்ன சொல்கிறான் பாருங்கள். நியாயாதிபதியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது, நீர் சொன்ன காரியம் நிறைவேறினால் என்று இல்ல, என்ன இருக்குது? நிறைவேறும் பொழுது. நிறைவேறும் பொழுது. நாம் சொல்றோம் என்ன சொல்லுவோம்? நீ சொல்லும் காரியம் நிறைவேறினால். நிறைவேறினோம். அதுல ஒரு வித்தியாசம் பாருங்கள். அவன் நம்புகிறான், அது நிறைவேறும் பொழுது நான் என்று அவன் நம்புகிறான். நீங்களும் ஆராதனை கர்த்தர் உங்களோடு பேசும்போது விசுவாசத்துக்கு மாறுங்கள். நான் பாஸ் ஆனால் அல்ல, நான் பாஸ் ஆகும் பொழுது, எனக்கு குழந்தை பிறந்தால் அல்ல, பிறந்த பிறகு, திருமணம் ஆனால் அல்ல, திருமணம் நடக்கும் பொழுது. ஆகவே நீங்கள் விசுவாசிக்க தொடங்குங்கள். அருமையானவர்களே, மனோவா அந்த பிரச்சனைகளில் விசுவாசிக்க தொடங்கினான். அந்த தொடக்க வார்த்தைகள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றன. உங்கள் வாழ்க்கையில விசுவாச வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, அடுத்ததாக சிம்சோனுடைய சுவாபத்தை நாம் பார்க்கிறோம். சிம்சோன் அருமையான திட்டத்தோடு அவன் பிறந்தவன். கடவுள் அவனுக்கு பல நிபந்தனைகளை போட்ட. என்னுடைய தாய் எனக்கு சொல்லப்பட்ட ஒரு சிலுவையை போட்டு உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். நான் வளர்ந்து ஆலயத்துக்கே போகாதவனா வெளியே சுத்திக்கிட்டு இருந்தேன். நேர் எதிரடை. ஆலயத்துக்கு போகிற மக்களை பார்த்து ஒரு பாட்டு, எங்கே சொர்க்கம் எங்கே சொர்க்கம் என்று. அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு போவார். நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவன். நானும் தேவனுக்கு விரோதமாய் போனேன். இங்கு அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதன் இப்போது அவனுடைய நிலைமை நம்ப முடியாதவன். ஒரு பத்திரிகையில தலைப்பில் எழுதியிருக்கிறதை நான் படித்தேன். நம்பி நட, நம்பும்படி. அடுத்தது சொல்லுங்க. நம்பும்படி. நம்பி நட, நம்பும்படியாகவும் நட. நம்பி நடக்கிறோம் கர்த்தரை. நாம் எல்லாம் கர்த்தரை நம்பி நடக்கிறவர்கள். ஆனா நம்மை நம்பும்படியாக நடக்கிறோமா? இவன் கிறிஸ்தவன், இவனை நம்பலாம் என்று நம்பும்படியாக நாம் வாழ்கிறோமா? ஆகவே ரெண்டு, நாம் இதிலே ஜாக்கிரதையா இருக்கிறோம். நம்பி நடக்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிறோம், நம்பி நடக்கிறோம். ஆனா நம்பும்படியாக நடக்கிறோமா? ஆனா இவன் நம்பும்படியாக நடக்கவில்லை. அவனை நம்ப முடியாது. அவனை குறித்து சொல்லுகிறார் அன்டிபெண்டபிள். சிம்சோனை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கவே முடியாது என்பதுதான் அவனை குறித்த ஒரு கணிப்பு. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்களுக்கு மத்தியிலே பராக்கிரமசாலி, பெண்களுக்கு மத்தியிலே பலவீனன். இதுதான் சிம்சோன்.
1000 ஆண்கள் வந்தாலும் எதிர்த்து நின்றுவான். ஆனா ஒரு பெண்ணிட்டு தோற்றுவேன், அவனால் நின்று பிடிக்க முடியாது. ஏன் அவன் அப்படி பலவீனமானா? அவனுடைய மனமானது பெண்ணை விரும்புவது தவறல்ல, பெண்மையை விரும்புவதற்கு பதிலாக பெண் என்ற பெண்ணைத்தான் அவன் விரும்பினான், பெண்மையை விரும்பவில்லை. பெண்மை என்பது நல்ல குணங்கள், தாய்மை, அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம், இத்தனை குணங்களும் உடையது பெண்மை. அதெல்லாம் ஒரு பெண்மையை மதிப்பதோ நேசிப்பதோ குற்றம் அல்ல. ஒரு பெண்ணை சிநேகிதியாக வைத்திருப்பது குற்றம் அல்ல. அது உன்னுடைய சூழ்நிலையை பொறுத்தது, உன் மனநிலையை பொறுத்தது. ஆனா பெண்ணையே அவன் விரும்பினான் தவிர பெண்மையை விரும்பவில்லை. பெண்ணுடைய சரீரத்தை விரும்பினவன், ஆசைகளை வளர்த்துக் கொண்டவன், இச்சையிலேயே தன் வாழ்நாளை போக்கினவன் தான் சிம்சோன். ஆனா அவனை இச்சையின் பட்டியலில் வேதம் சொல்லவில்லை. அவனை எந்த பட்டியலிலே வேதம் வைத்திருக்கிறது? விசுவாச பட்டியலிலே. எபிரேயர் நிருபத்திலே விசுவாசியுடைய பட்டியலே சிம்சோன் இருக்கிறான். பரலோகம் அவனை விசுவாசி என்று மெச்சிக் கொள்கிறார். ஆனா அப்பேற்பட்ட மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கிறான்? ஏனென்றால் விசுவாசத்தில் பிரகாசமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் பிரகாசமாய் இல்லாததுக்கு காரணம் என்ன? இச்சைகளுக்கு தன்னை பறிகொடுத்தான். பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையை நானே சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை காத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நம்முடைய உணர்வு மிக அதிகமாகுவது எப்போது என்றால், ஒரு சின்ன குழந்தையை நாம் பார்க்கும்போது நம்முடைய உணர்வுகள் அதிகமாகின்றன. அந்த சின்ன ஒரு பகைவருடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட அதை பார்த்தது நம்முடைய உள்ளம் மகிழும். அந்த ஏனென்ற பிள்ளையை யாரும் வெறுக்க முடியாது. பிள்ளையை வெறுக்கிறது பிசாசு தான் வெறுக்கும். ஆகவே அந்த குழந்தையை நேசிப்பதிலும் சில பேருக்கு வெறித்தனம். அந்த பிள்ளையின் கன்னத்தில் ஓங்கி வராக அது அழும்போது செல்லமே அடித்து பறிக்குதான். இப்படி சாபமுடைய ஆண்களும் உண்டு. பிள்ளைகளை அடித்து அதன் பிறகு அதை தேற்றுவார்கள். அதுபோலவே பெண்களிடத்தில் நடந்து கொள்கிறவர்கள், குடும்பத்திலே முரட்டுத்தனமாக பெண்களோடு நடந்து கொள்கிற சிம்சோன், அவனுடைய வாழ்க்கையில் அவன் வித்தியாசமான ஒரு மனிதன். எப்போதும் உணர்வுக்கு அடிமைப்பட்டவன், பாசத்துக்கு அடிமைப்பட்டவன் அல்ல சிம்சோன். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்க இல்லற வாழ்க்கையில் உள்ள உங்க உறவுகளை கொஞ்சம் யோசியுங்கள். அங்க எது ஆளுகை செய்கிறது? உணர்வு ஆளுகை செய்கிறதா? பாசம் ஆளுகை செய்கிறதா? நேசம் ஆளுகை செய்கிறதா என்பதை கவனியுங்கள். சிம்சோன் வித்தியாசமான, எப்போதும் உணர்வுக்கு, ஆசைக்கு, வெறிக்கு அடிமைப்பட்டவன். எந்த பெண்ணை கண்டாலும் வெறி கொண்டவனாகவே இருக்கும். ஆனால் விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, தேவனாரை தெரிந்தெடுக்கப்பட்டவன், பெண்களிடத்தில் உண்மையற்றவனாக இருந்தான். பிரியமானவர்களே, இது ஒரு எச்சரிக்கை. ஏன் அப்படி ஆயிற்று என்றால், அவனுடைய இச்சையானது அவனுக்கு கொடுத்த பரிசு என்ன? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கன்னிகளும் ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்குது? கன்னிகளும் வலைகளும் உள்ள நெஞ்சு. அவருடைய இருதயமே கன்னிதான், அவருடைய இருதயமே வலைகள். அந்த பெண் கை நீட்டினால் கை அல்ல, அது உன்னை பிடித்து எடுக்கிற கயிறுகள். எத்தனையோ பேரிடத்துல நாம் பழகுவோம். இது பெண்ணுக்கு மாத்திரம், ஆணுக்கு வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா சாலமோன் அன்றைக்கு அப்படி எழுதுனான். ஆனா இன்றைக்கு அப்படி சொல்ல முடியாது. எல்லா பெண்ணையும் குறித்து அப்படி சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் வாசிப்போம் என்ன சொல்கிறது. இவள் சாவிலும் கசப்பானவள். பிரியமானவளை, வருங்கிறது கை நீட்டி அழைக்கிற அவள், அவருடைய கரங்கள் கயிறுகளாக இருக்கு, நம்மை கட்டுகிற கயிறுகள். நமக்கு விரோதமாக சதி பண்ணுகிறவர்களாய் மாறி போகிறாள். யார் அந்த பெண்? தேவ சித்தத்துக்கு வெளியே இருக்கிற பெண், கர்த்தருடைய வார்த்தைக்கு வெளியே இருக்கிற பெண். இப்படிப்பட்டவரோடு உறவு வைக்காதீர்கள் அருமையானவர்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்நேரத்தில் பேச வேண்டாம், இந்த உறவு உனக்கு வேண்டாம் என்று சொல்வாரானால் அந்த ஆணோடு நீ பேசி நேரத்தை போக்காதே. சகோதரியே, வேலை ஸ்தலத்தில் உன்னோடு பேசும்போது சிரித்து சிரித்து பேசும்போது பாவமில்லை என்று நீ திரும்ப திரும்ப சொல்லுகிறாய். அப்படி அல்ல.
ஆவியானவர் உனக்கு சொல்லி இருக்கிறார், அந்த பழக்கம் வேண்டாம், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொடுக்கத்தை கெடுக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறபடியினாரே பரவாயில்லை, எந்த ஆணோடு பேசினான் பெண்ணோடு பேசினான் என்று போய் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார். அந்த எல்லையை தாண்டாதீர்கள் அருமையானவர்களே. இல்லை, நான் சரீர ஒடுக்கம் உள்ளவன், தன்னைத்தானே நம்புகிறவன் மதிகட்டான். உன்னை நம்பாதே, ஒரு சரீரத்தை நம்பாதே, ஒரு சரீரத்தை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு. ஆவியானவர் உன்னை ஆளுகை செய்வாராக. ஆம் பிரியமானவர்களே, ஏன் சிம்சோன் கெட்டு போனால், சிம்சோனுடைய டிசைடிங் ஃபேக்டர், எதையும் தீர்மானம் பண்ணுகிறது எது? சிம்சோனுடைய கண்கள். அவன் அம்மாட்ட போய் சொல்றான், எனக்கு நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவளைத்தான் நீ எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்று. கேட்டது தப்பு இல்லை. அவன் சொல்லணும், அவன் அருமையா என்னை போலவே அவளும் எம்சிஏ படிச்சிருக்கிறான், என்னை போலவே அவனும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அது என்னை போலவே அவள் கட்டிக்காரி, ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் சொல்ல என்ன சொன்ன, என் கண்ணுக்கு பிரியமானவள். தகுப்பா சொல்லலாம், கண்ணே வேண்டாம். கண்ணுதான் அவனுக்கு பெண்ணை தேடி கொடுத்தார். என் பிரியமான சகோதரி சகோதரிய, கடையில போய் பொருள் வாங்கும் போது கண்ணை பறக்க விடாது இதயத்தை கர்த்தர் சமூகத்தில், இது எனக்கு தேவையா? சகோதரர்கள் சொல்கிறேன், புடவைகளை வாங்கி 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 அடுக்கி அடுக்கி இடமில்லாமல் வைக்கிற நீ யோசித்து பார், இது கண்ணினாலே எனக்கு நான் செலக்ட் பண்ணதா, என் இதயமே இதை வேண்டும் என்று கேட்டதா? எவைகளினாலே நாம் சம்பாதிக்கிறோம், எவைகளினாலே வீட்டை நிரப்புகிறோம்? கண்களுடைய இச்சையினாலே நாம் பொருளை வாங்கி வாங்கி வைப்போமானால் ஒரு நாளும் அதில் திருப்தி உண்டாகாது. சாலமோன் சொல்லுகிறார், என் கண் இச்சித்தவில்லை, எதையும் நான் விடவில்லை, அது எனக்கு திருப்தியை தரவில்லை. என் பிரியமான சபை, இந்த நாளிலே இந்த எச்சரிப்பை நாம் கேள்வோம். நான் அதிகமாய் சொல்ல விரும்பவில்லை. பக்தன் யோபு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். யோபு 31:1. ஒரு கன்னிகை மேல நினைவா இருக்கு, அவனுக்கு உரிமை உண்டு. அவன் எந்த காலத்து மனிதன்? பழைய ஏற்பாடு. ஒரு கன்னிகை அவன் திருமணம் செய்து கொள்ளலாம், உரிமை உண்டு. ஆனா அவன் ஒரு கன்னிகை மேல நினைவே வராததுக்கு காரணம் என்ன? கண்ணை கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி விட்டான். இந்த கண்கள் கர்த்தருக்கு சொந்தம் என்று. உங்கள் சரீர அவயங்கள் தேவனுக்கு சொந்தம் என்பதை நீங்கள் எப்போது மறக்க கூடாது. நீ உனக்கு சொந்தம் அல்ல என்று பாடுகிறோம், அதை உண்மையாகவே வைத்து, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இது எனக்கு சொந்தம் அல்ல என்பதை நான் நிச்சயமாய் நான் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கண் எனக்கு சொந்தம் அல்ல, இந்த கண்ணை இஷ்டம்போடு நான் பாவிக்க கூடாது என்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அடுத்ததாக அவனை பார்க்கிறோம். பராக்கிரமசாலி சிம்சோன் என்று சொன்ன உடனே அவன் மிகுந்த பலம் உள்ளவன் என்பதை அறிந்து கொள்கிறோம். விஸ்தாரமாய் வசனத்தோடு பேச எனக்கு சமயம் இல்லை. அவனுடைய பராக்கிரமத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சிங்கத்தை கொன்றவன். சிங்கத்தை எதை போல கொண்டானா? ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான் சிங்கத்தை. அடுத்தது 300 நரிகளை பிடித்து அவன் சேதத்தை விளைவித்தவன். ஒரு செத்து போன ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு எத்தனை பேரை கொன்றவன்? 1000 பேரை கொன்றவன். ஒரு நகரத்துக்கு பெரிய பலமே கோட்டை வாசல். அந்த கோட்டை வாசலையே தூக்கி கொண்டு போனவன் தான் சிம்சோன். அப்படியான எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி! பிரியமானவர்களை, சிம்சோன் சொல்லும் போது அவனுடைய பராக்கிரமம் மிக மெச்சிக்கொள்ள வேண்டிய ஒன்று. அவனுக்கு மிகுந்த பலம் இருக்கிறது. சிங்கத்தை கொள்கிற பலம், 1000 பேரை கொள்கிற பலம், 300 நரிகளை பிடிக்கிற பலம், கோட்டை சுவருடைய வாசலை அந்த கேட்டை தூக்கி நடக்கிற பலம். இப்பேற்பட்ட மனிதன் தனக்கு தேவன் கொடுத்த பலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தவில்லை. அந்த பலத்தை கொடுத்த கர்த்தர் எதற்காக கொடுத்தார்? தேவனுக்காக யுத்தம் செய்யும் போது அந்த பலத்தை பயன்படுத்த வேண்டும். தேவனுக்காக ஒன்றை கட்டும் போது அந்த பலத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும்.
கர்த்தருக்காக யுத்தத்துக்கு போக வேண்டும். அப்போது தேவன் கொடுத்த பலத்தை எதாக பயன்படுத்த வேண்டும்? போர்க்கருவியாக விளங்குகிறதா உங்களுக்கு? சிம்சோன் கர்த்தருக்காக யுத்தம் செய்ய வேண்டும். அப்படி யுத்தம் செய்யும் போது அவன் எதை பயன்படுத்த வேண்டும்? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பலத்தை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் அது போர்க்கருவி. அல்லது தேவனுக்காக ஒன்றை கட்டும் போது இதை பலத்தை அவன் எதாக பயன்படுத்த வேண்டும்? ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி காட்ட வேண்டும். இவன் அப்படி கர்த்தருக்காக தன் பலத்தை பயன்படுத்தவில்லை, விளையாட்டாக பயன்படுத்தினான். பிரியமானவர்களே, நான் ஒரு காலத்தில் மேடை பேச்சாளர். நான் மேடையில் பேசும்போது திரளான கூட்டங்கள் நின்று கேட்டு அன்றைய கட்சி பிரச்சாரத்தில் இருந்த என்னுடைய பேச்சு வலிமையற்றது, அதுக்கு ஒரு சக்தி கிடையாது. ஆனா அந்த பேச்சை, அந்த நான் வன்மையை கர்த்தர் அபிஷேகித்தபடியினாலே இன்றைக்கு கர்த்தருக்கு பயன்படுத்தப்படுகிறோம். மற்றபடி பேச்சு திறமையினாலே ஒரு மனிதரையும் நாம் கர்த்தரிடத்தில் கொண்டு வர முடியாது. ஆகவே இன்றைக்கு இப்ப எனக்கு திறமை இருக்கிறது என்றால் அந்த திறமை தேவனுக்குள்ளாக பயன்பட வேண்டும். பிரியமானவர்களே, சிம்சோன் தன்னுடைய பலத்தை விளையாட்டாக பயன்படுத்தினான். எப்போது? பிரியமானவர்களே, உங்களது கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ திறமைகளை, பாடுகிற திறமை இருக்கிறது. என்றைக்காவது கர்த்தருக்காக நீங்க பாடின சகோதரியே, உங்களை எத்தனையோ பேருக்கு பாட தெரியும். கர்த்தருக்காக பாடினீர்களா? சகோதரனே, உனக்கு பாடக்கூடிய வரம் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த அந்த பாடல் வரத்தை கர்த்தருக்காக என்றைக்காக பயன்படுத்தியது உண்டா? விளையாட்டாக நீ பயன்படுத்தியது உண்டு. வீட்டிலே உட்கார்ந்து பாடி மகிழ்ந்தது உண்டு. ஆனா தேவன் கொடுத்த அந்த வரம் தேவனுக்கு பயன்படும்படியாய் உள்ளது. பேசுகிறாய், நல்ல பேச தெரியும் உனக்கு. அந்த பேச்சு திறமையை கர்த்தருக்கு பயன்படுத்தினாயா? வெளியே உட்கார்ந்து வம்பு பேசுவதற்கு எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். புத்தீனமாய் பேசுவதற்கு எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இதைத்தான் சிம்சோன் செய்தார். கதவை பிடுங்குவதும் சிங்கத்தை கொள்வதும் நரியை பிடிப்பதுமாக இருந்தானே தவிர தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யவில்லை. ஆகவே பராக்கிரமத்தை பாழாக்கி போட்ட மனிதன் சிம்சோன். பிரியமானவர்களே, ஆகையினாலே அவனுக்கு பலம் என்பது பொம்மையை போன்றது. பொம்மை போல விளையாடி கொண்டிருந்தான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? தேவன் உங்களுக்கு கொடுத்த திறமைகளை, தேவன் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்துகிறீர்களா? தேவனுக்காக வைராக்கியமாக இருங்கள் அருமையானவர்களே. சிம்சோனை பற்றி சொல்ல முடியும். He was a man of faith. என்ன அர்த்தம்? He was a man of faith. விசுவாசம் உள்ளவன். But Simpson was unfaithful. உண்மை இல்லாதவன். ஆனா விசுவாசம் உள்ளவன் உண்மை இல்லாதவன். விசுவாசத்தினாலே அவனுக்கு நன்மை உண்டு. உண்மையற்றவனாய் இருப்பார் யாருக்கு நன்மை? நான் ஒரு விசுவாசியாக இருந்து நல்ல ஜெபம் பண்ணக்கூடியவனாக இருந்தால் எனக்கு நன்மை. நான் உங்களுக்கு உண்மையற்றவனாய் ஒரு போதகராக இருந்தால் உங்களுக்கு நஷ்டம் தானே. அப்படி ஒரு குணம் இருக்கிறது, விசுவாசம். உண்மையற்ற தன்மை. பிரியமானவர்களே, இப்படி இரட்டை குணத்தோடு நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக சகல நற்குணத்திலும் சிறந்தவர்களாய் நாம் விளங்கியவனா பிரகாசிப்போம். அவனாரை பிரகாசிக்க முடியாமல் போய்விட்டது. இது ஒரு குறிப்பை வேகமாக சொல்லுகிறேன். அவனுடைய அடுத்த காரியம் என்னவென்றால், பெற்றோருக்கு கனவீனமாக வாழ்ந்தான். பெற்றோருக்கு கனவீனம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. தவறு, முதலாவது செய்த தவறு. எந்த பெரிசிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை உருவாக்கினோரோ அந்த பெரிசிய பெண்ணை போய் பார்க்கிறான். தேவன் விரக்கின இடத்திலே போய் நிற்கிறான். 2ஆம் வசனம். திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தீரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். வந்து வீட்டில் சொல்லுறான், அம்மா நான் போனேன், ஒரு பெண்ணை பார்த்தேன், கண்டவுடனே எனக்கு இப்படி வந்து விட்டது மனசு, அவளைத்தான் திருமணம் செய்வேன் என்று அப்பா அம்மாட்ட சொல்லுவேன். சரி, அந்த அளவுக்கு பரவாயில்ல. வந்து சொன்னது, நான் இவ்வளவுதான் முடிச்சேன்னு சொல்லாம வந்து சொன்னதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்னன்னு பாருங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளில் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். இஸ்ரவேல் ஜனத்திடத்திலே உனக்கு பெண் இல்லையா? தேவ ஜனத்திடத்தில் உனக்கு பெண் இல்லையா? இந்த விருத்த சேதனம் இல்ல அந்த பெலிஸ்தியரிடத்தில் போய் ஒரு பெண்ணை தேடினாயே.
கர்த்தருக்கு விரோதமான கூட்டம் விக்கிரக ஆராதனை கூட்டமாக இந்த பெரிசிடத்தில் ஒரு பெண்ணை எடுத்தார். ஏன் நம்முடைய ஜனங்களிடத்தில் பெண் இல்லையா என்று பெற்றோர்கள் கண்டிக்கிறார்கள். அதுக்கு அவன் பதில் சொல்றான், வாசிங்க. சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். பாருங்கள், அப்பாட்ட சொல்ற பதில பாத்தீங்களா? அவள் என் கண்ணுக்கு என்ன அர்த்தம்? நீ என் கண்ணு முன்னாலே நிக்காதங்க. அப்பாவை உன்னை பார்த்தாலே சகிக்கல. எனக்கு கண்ணுக்கு பிரியமானவள் யார் தான்? கண்ணம்மா தான். பெலிஸ்தியர் அந்த அம்மா தான் என் கண்ணுக்கு ரொம்ப பிரியம். என் கண்ணுக்கு பிரியமானவள். கடைசியில் கண்ணே போயிட்டு, கண்ணே இழந்து போக வேண்டியதாயிற்று. இப்ப பாருங்க, வாசிங்க. அதை தொடர்ந்து அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். வாசிங்க. அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். இதுதான் பிரச்சனைக்குள்ள வசனம். ஏனென்றால் இது கர்த்தருடைய செயல் என்று, அதாவது கர்த்தரே அவரை பார்த்து இந்த பெலிஸ்திய பெண்ணை கட்ட சொல்லவில்லை. இவன் இப்படி தவறு பண்ணினான். அந்த தவறையும் கர்த்தர் பயன்படுத்தினார். எதற்கு? பெலிஸ்திய மக்களிலிருந்து இஸ்ரவேலை விடுதலை செய்வதற்கு அதை பயன்படுத்தினார். பெலிஸ்தியரோடு சண்டை போடுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்தினார், இந்த திருமணத்தை. ஆகவே தேவன் நாம் அவருக்கு விரோதமாக போகிற சூழலையும் பயன்படுத்துவார். சவுல் அன்றைக்கு சபையை சிதைத்தான். ஜனங்கள் அங்குமிங்கு ஓடினார்கள். ஆனாலும் கர்த்தர் அதையும் பயன்படுத்தினார். எங்கெங்கு ஓடினார்களோ அங்கெல்லாம் சபைகள் உண்டாயிற்று. ஆகையினால் நாம் செய்கிற நன்மையோ தீமையோ கர்த்தர் அதை பயன்படுத்த வல்லமை உள்ளவர். ஆனா இவன் செய்தது தவறு. தன் பெற்றோரை கனவீனப்படுத்தி தன் இஷ்டப்படி தேவனுக்கு விரோதமான ஒரு பெண்ணை அவன் தேடினான். பிரியமானவர்களே, இப்போது தவறான பாதைக்கு வந்து விட்டான். சிம்சோன் மிக தவறான பாதைக்கு வருகிறான். ஏனென்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. அப்படியே வந்து கொண்டிருக்கிறான். 5ஆம் வசனம் வாசி. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. இப்போது சிம்சோன் எதன் அருகிலே வந்து விட்டான்? எதன் அருகே அவன் வந்து விட்டான்? திராட்சை தோட்டத்தின் அருகே. கர்த்தர் அவனுக்கு என்ன கட்டளை கொடுத்திருந்தார்? திராட்சை ரசம் அருந்தக்கூடாது. அப்படியானால் அவன் திராட்சை தோட்டத்து பக்கமே அவன் செல்லக்கூடாது என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அங்கு போக அந்த திராட்சை தோட்டத்தோடு அவனுக்கு உறவே இருக்கக்கூடாது. இதெல்லாம் விலக்கப்பட்ட இடங்கள். திராட்சை பழத்தை மாத்திரமல்ல, திராட்சை ரசத்தை மாத்திரமல்ல, திராட்சை தோட்டத்து அருகே போகக்கூடாது. ஏன் திராட்சை தோட்டத்தின் அருகே போனான்? அவன் கர்த்தருக்கு விரோதமாக நடக்க ஆரம்பித்தான். அவனை அறியாமலேயே இப்போது எங்கு வந்து சேர்ந்தான்? திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்திலே எதை சந்தித்தான்? ஒரு சிங்கத்தை. யோசித்து பாருங்க, ஒரு சிங்கம் எங்க இருக்காது? பொதுவா திராட்சை தோட்டத்தில் இருக்கவே இருக்காது. ஏன்னா சிங்கம் பதுங்க முடியுமா? திராட்சை தோட்டத்தில் ஒளிந்து கொண்ட என்ன இடம் இருக்கிறது? ஆகவே சிங்கம் ஒருபோது இருக்கக்கூடாத இடம் எது? திராட்சை தோட்டம். ஆனாலும் வழி தப்பி போகிறவனுக்கு அனுகூலமான இடமும் ஆபத்தாய் முடிந்துவிடும். தேவனை விட்டு விலகிறவனுக்கு பாதுகாப்பாய் இருக்கிற இடமும் பாதுகாப்பற்றதாய் மாறிவிடும். திராட்சை தோட்டம் பாதுகாப்பான இடம். சிங்கமோ வேறு கொடிய பிராணிகளோ அங்கு தங்கி இருக்காது. ஆனாலும் வழி தப்பி நடந்தபடியினாலே அந்த திராட்சை தோட்டத்திலிருந்து எது வந்து விட்டது? ஒரு சிங்கம் வந்து விட்டது. என் பிரியமான சபையே, கர்த்தருடைய வார்த்தையில் ஜாக்கிரதையாய் நடங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விலகி நடந்தால் அனுகூலமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு பிரதிகூலமாய் மாறிவிடும். தேவனுக்கு விரோதமாய் நடந்தால் உங்களுடைய சொந்த அலுவலகமே, உங்க சொந்த ஆபீஸே உங்களுக்கு போர்க்களமாய் மாறிவிடும். கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தால் உங்க ஆத்ம நண்பர்களே உங்களுக்கு பகைவர்களாக மாறி போய்விடுவார்கள். ஆகையினால் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடங்கள் அருமையானவர்களே. இதுதான் அவன் செய்த தவறு. அதன் பிறகு இன்னொன்று செய்கிறான் பாருங்கள். இந்த சிங்கத்தை கொன்று கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த சிங்கத்தின் உணரிலே தேனீக்கள் வந்து தேன் அங்கு இருக்கிறது, அதை எடுத்து சாப்பிடுகிறான். செத்து போன உடம்பிலிருந்து ஒன்றை எடுத்து சாப்பிடுகிறது. அவனுடைய நசரிய விரோதத்துக்கு விரோதமான தொடர்ந்து பாவம் செய்தான். மதுபான இடத்துக்கு வந்தான், செத்து போனதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டான்.
இப்போது ஒரு காரியம் செய்கிறான் பாருங்கள். 14:14. அப்பொழுது அவன், பட்சிக்கிறவர்களிடத்திலிருந்து பட்சணமும் பலவான்களிடமிருந்து மதுரமும் வந்தது என்றான். ஒரு விடுகதை போடுறான். அந்த விடுகதை என்ன விடுகதை பாருங்க. பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இது என்ன அப்படின்னு கேட்கிறான். நம்ம வீடுகள்லயும் அநேக பேர் விடுகதை போட்டு அதெல்லாம் காட்டிட்டே இருப்பாங்க. பதில் தெரியுமானா கேட்பாங்க, பதில் தெரியாத சும்மா இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் தெரியும். இவன் விடுகதை சொல்வது தவறல்ல. இவன் எதை விடுகதையாக்கினான்? தான் செய்த பாவத்தை விடுகதையாக்கினான். அப்படியா என்ன அர்த்தம்? பாவத்தை பரிகாசம் பண்ணுகிறவன், பாவத்திலே ஒரு விளையாடுகிறான் பாருங்க. தான் செய்த பாவத்தை குறித்து வருத்தப்பட வேண்டிய அவன் அதை பெரிய காரியம் போல எண்ணி அதையே ஏதாவது மாற்றுகிறான், விடுகதையாக்கி ஜனங்களிடத்தில் விளையாடுகிறான். பாவத்தோடு விளையாடுகிற மனிதன் எந்த விதத்திலும் பாவத்தை குறித்து ஒரு பயமோ உணர்வோ அற்ற ஒரு மனிதன் சிம்சோன். அதனால செய்த பாவத்தை குறித்து அவ்வளவு சில பேர் தங்க பாவத்தை குறித்து பெருமையா பேசுவாங்க. நான் அந்த காலத்துல இந்த பாவம் செய்தேன், இவ்வளவு நடந்திருக்கேன், அந்த சுவரட்டி குதிச்சிருவேன், அந்த வீட்டுக்குள்ளேயே நான் கேட்க சகிக்காது. ஆனா சொல்றத பார்த்தா ஏதோ ஒலிம்பிக்ல வந்து வீரர் மாதிரி சொல்வார் தன் பாவ கதைகளை. தங்கப்பதக்கம் வாங்க வந்தவர் போல இத்தனை அசிங்கங்களை சொல்லுகிறது போல தான் சிம்சோன் தான் செய்த அசிங்கத்தை விடுதலை ஆக்குகிறான். தேவனுக்கு எவ்வளவு வருத்தமாயிருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவங்களை குறித்து ஒருபோதும் நீங்கள் அஜாக்கிரதையாய் பேசாதீர்கள். பாவங்களை பொழுதுபோக்காய் பேசாதீர்கள். நான் இப்படிப்பட்ட மனிதன் இப்போது பாருங்கள், கடைசி அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சுவாமியத்தை தேவனுக்கு விரோதமானதில் ஐக்கியமாயிருப்பான். தேவன் தவிர்த்து போட்டதெல்லாம் சொல்லுவான். இப்போது போகிறான், திடீரென்று ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவள் தெலிலாள். திமுனாத்துல ஒரு பெண்ணை பார்த்தான், காசான ஒரு பெண்ணை பார்த்தான். இப்போ யாரை பார்க்கிறான்? தெலிலாள். இந்த தெலிலாள் மீது அவனுக்கு பெரிய வந்துட்டு பாராட்ட தான் ஆச்சரியப்படணும். யாரை பார்த்தாலும் ஆசைதான். எந்த பெண்ணை கட்டுற? எல்லாரையும் கட்டிடுற. அப்பேற்பட்ட மனுஷனா சிம்சோன் மாறி போனான். இச்சைகளுக்கு தன்னை பறிகொடுத்தவன், தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரன், பிரகாசிக்க வேண்டிய அவன், இப்படி பெண்களிடத்தில் தன்னுடைய சத்துவங்களை இழந்து தன் தரிசனங்களை இழந்து நிற்கிற இவன் கடைசியா வந்து நிற்கிறான் தெலிலாள் என்ற பெண்ணிடத்தில். பிரியமானவர்களே, இதை நான் சொல்லும்போது சற்று கவனமாய் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நான் படிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாய் இருந்தான். பிரியமானவர்களே, இது விஸ்தாரமாய் நான் பேச விரும்பவில்லை. வசனங்களை சொல்லாதபடி இந்த சரித்திரத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த தெலிலாள் நல்ல அழகுள்ள பெண். இவள் பெருசிய பெண் அல்ல. ஏனென்றால் பெருசிய பெண்ணா இருந்தால் இவனை காட்டிக் கொடுக்க எதை வாங்கி இருக்க மாட்டாள்? பணம் வாங்கி இருக்க மாட்டாள், பணமும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் நீ பெருசிய பெண், நீ அவனை காட்டிக் கொடு என்று அவர் சொல்லி இருப்பார்கள். சரி, எப்படியோ அவனை காட்டிக் கொடுப்பதற்கு இவள் பயன்பட்டாள். சாம்சன் டெலைலா. சிம்சோனும் தெலிலாளும் அவ்வளவு சிநேகம் என்று நாம் எண்ணுகிறோம். ஒரு காவியமே இருக்கிறது அல்லவா, சாம்சன் டெலைலா என்று. தெலிலாளும் சிம்சோனும் என்று ஒரு காவியமே இருக்கிறது. அந்த அளவுக்கு அவள் இருவரும் அன்பாய் இருந்தார்கள் என்று இல்லை. இந்த இவள் தான் பெலிஸ்தியருக்கு இவரை காட்டி கொடுத்தது. 1000 பேரை எதிர்த்து நிற்கிற வல்லமை உள்ள இவன் தெலிலாளுடைய மடியிலே நின்று பிடிக்க முடியாதவன். எத்தனையோ பேரை வீழ்த்திய பராக்கிரமசாலிய சிம்சோன் இந்த தெலிலாளுடைய மடியிலே தன்னை இழந்து போனான். பாவத்தின் மடியிலே இழந்து போனான். என் பிரியமானவர்களே, நம்முடைய பராக்கிரமங்கள் அதிகமாக இருக்கலாம். பிரசங்க மேடையிலே பேசுவது வெற்றி முழக்கமாக இருக்கலாம். வாழ்க்கை சூழ்நிலைகள் வரும். பண விஷயம், பெண் விஷயம், உண்மையாய் சொல்லுகிற காரியம், மரண கண்ணிகள், அங்கெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆனால் சிம்சோன் தடுமாறி போய்விட்டான். இந்த பெண்கள் என்ன, அவனுடைய ரகசியம் என்ன? இதுதான் பெலிஸ்தியருக்கு வேண்டும். இவனுடைய பலம் எங்கே இருந்து வந்தது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய் சொன்னான். கடைசியில் ஒரு நாள் விழுந்தான்.
தெளிவாள் எதை பயன்படுத்தினாள்? கண்ணீரை பயன்படுத்தினாள். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை அறிய மறந்து போனான். The woman is a powerful one. பெண்ணானவள் பலம் உள்ளவள். அது பலவீன பாண்டம் அல்ல. பலவீன பாண்டம் சரீரத்திலே அங்கங்கு பிரச்சனையிலே உண்மையிலே பலவீன பாண்டம் அல்ல. நான் பெண்களை தாக்குவதற்கோ குறை சொல்வதற்கோ இப்போது பிரசங்கத்தை எடுக்கவில்லை. நான் ஒரு வேத சத்தியத்தையும் சூழ்நிலையும் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் கவனியுங்கள். சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள் வருகிறான். அவன் வந்து ஆதாமை பார்த்து, ஆதாமே, தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் தேவன் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு சொன்னாரோ என்று ஆதாமிடத்தில் கேட்கும்போது, ஆதாம் அப்படியெல்லாம் ஒன்று சொல்லவில்லை, எல்லா கனிகளையும் புசிக்கலாம், இதை மாத்திரம்தான் புசிக்க கூடாது என்று சொன்னார். சரி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ இதை புசித்தால் கடவுளை போராவாய். அப்படி கடவுள் சொல்லவில்லையே, நான் சொல்கிறேன், நீ இதை புசி. உண்மையாக சொல்கிறாய்? ஆம். இப்பொரு பழத்தை புசித்து மறுபமானான். யாரு? ஆதாம். போய் நிற்கிறான் யார்கிட்ட? ஏவாளிடம். ஏவாளை பார்த்து, உன்னை ஏவாள் கேட்க, ஏன் இந்த குளத்தில் வந்திருக்கிற? நல்லா இருந்தியே, என்ன இந்த பழத்தை சாப்பிட சொன்னா நான் சாப்பிட்டேன், தயவு செய்து நீயும் சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். ஒரு பெண்ணை அவ்வளவு சீக்கிரத்தில் சரி பண்ண முடியாது. அவன் சாப்பிட்டுருக்கவே மாட்டான். நீ செய்த தவிர நான் செய்ய மாட்டேன். அதான் சாத்தானுக்கு தெரியும், அவன் மாற்றி வேண்டாம். முதலாவது யாரை சரி பண்ணிடுவோம்? பெண்ணை சரி பண்ணிடுவான். இவளை சரி பண்ணா அவள் வீட்டை சரி பண்ணிடுவான். இவளுடைய சொல்ல புருஷன் மீறவே மாட்டான். அதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய காரியம். ஒரு பெண்ணை பிடித்து அவளை சரி பண்ணி விட்டால் அவள் அந்த வீட்டில் தன் காரியத்தை சாதித்து விடுவாள் என்பது சாத்தானுக்கு தெளிவாக தெரியும். அவனுக்கு ஒரு பெண்ணுடைய ஆதிக்கத்தை அவன் அறிந்தவன். அதனால தான் அந்த வழியாக வந்து ஒரு புதியதுக்காக இங்கேயும் சிம்சோனுடைய வாழ்க்கையில் பெண்களுடைய மகத்துவம், நான் பெண்களை குறைத்து சொல்லவில்லை, அவருடைய சக்தி மிக அதிகம். சாத்தான் அதை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மனிதரை வீழ்த்தினான். இந்த கண்ணீரை எதிர்த்து நிற்க முடியாதபடி சிம்சோன் தோற்று போனான். பிரியமானவர்களே, இப்போது சிம்சோன் எல்லாவற்றையும் இழந்து பரிதாபமான நிலையில் இருக்கும் பொழுது இப்போது ஒரு காட்சியை பாருங்கள். இதே ஏன் தெரியலால் காட்டி கொடுத்தாள் என்று ஒரு கேள்வியை கேட்டேன். தன்னுடைய காதலன் தானே, தனக்கு அன்புக்குரியவன் தானே, ஏறக்குறைய ஒரு கணவன் தானே, ஏன் காட்டி கொடுத்தாள்? பணத்துக்காக அல்ல. சகோதரனை கொஞ்சம் கவனியுங்கள். ஏன் காட்டி கொடுத்தாள்? அவன் வீட்டுக்கு ஒழுங்காக வராதவன். சிம்சோன் வீட்டுக்கு சரியா போக மாட்டான். எங்கேயாவது சுற்றுவது நினைத்த நேரம் அவன் தெளிலாடைய வீட்டுக்கு போவான். சிம்சோனுடைய வாழ்க்கை மலைகளிலும் குன்றுகளிலும் அங்கு அலைவதும் இங்கு அலைவதுமாகத்தான் தெரிந்தானே தவிர வீடு என்பதில் அவன் நிலைத்து இருக்காதவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பெண் விரும்ப மாட்டாள். அவனோடு வாழ்வதை விரும்புகிறது இல்லை. அவனுடைய இதயம் சேர்ந்து இருக்காது. ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு போறது, கதை தட்டுறது. அந்த அம்மா நினைச்சா ராப்பிச்சக்காரன் வந்திருக்கான்னு நினைச்சிருப்பான். பார்த்தா இவர் தான் போவார். நீ எப்போ வருகிறாய் எப்போ போகிறாய் என்று மனைவிக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அந்த குடும்பங்கள் நிலைத்திருக்க. ஆகையினால் இவன் தன் வீட்டில் நிலைத்திராதவன். அதனால் தெரியலாவுடைய இருதயம் அவனை பின்பற்றவில்லை. சரி, போகட்டும். இவன் கடைசியாக அவளே சொல்கிறாள், பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல. உடனே அவன் என்ன சொல்கிறான்? 16-20 வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு எழுந்து விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். உலகத்திலேயே மிக பரிதாபமான காரியம். கடவுள் தன்னை விட்டு விலகி போனார் என்பதை அவன் அறியாதிருந்தான். அவனுடைய அறியாமை என்ன? கடவுள் தன்னோடு இல்லை என்பதை அவன் அறியவில்லை. இதுதான் அவனுடைய மிகப்பெரிய பரிதாபம். உலகத்தை கடவுள் நம்மை விட்டு விலகி போகலாம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போகலாம். ஆனால் அந்த அறிவாவது நமக்கு வேண்டும். கர்த்தர் என்னோடு இல்லை. நான் பிரசங்கம் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இல்லை என்பதை நான் உணர்ந்தால் நான் ஜாக்கிரதைப்பட வேண்டும். இல்லை, ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று மனம் போல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒருவனாய் இருந்தால் நான் தோற்று போவேன். I must know whether Jesus, whether the Holy Spirit is with me.
என்னோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களோடு ஆவியானவர் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவன் அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அவர் தன்னை விட்டு விலகி போய்விட்டார் என்பதையும் அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது பாருங்கள், சகலத்தையும் இழந்து போனான். அவர் பரிதாபமான மனிதனானான். தேவனை இழந்து போனதல்ல, தேவனை இழந்து போனோம் அறிவையும் இழந்து போனான். இப்படிப்பட்ட மனிதன் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். ஆகவே இப்பொழுது வேடிக்கை மனிதனாக ஆக்கப்பட்டு விக்கிரக ஆராதனையை புகழ்வதற்காக இந்த தேவ மனிதனை பயன்படுத்தினார்கள். இவன் கோமாளித்தனமான ஒரு காரியங்களை எல்லாம் செய்து அவளுக்கு சிரிப்பு உண்டாக்கி கொண்டிருந்தான். அவர்களோ தங்கள் தேவனாக தாக்கோனை வழிபட்டுக் கொண்டு ஆரவாரம் பண்ணி கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களாகி நாம் பக்தி உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய் நடக்காமற் போனார். தேசத்தில் விக்கிரக ஆராதனை நம்மை பரிகாசம் பண்ணும். பொற்கோயில்கள் எழும்பும், கற்றலைகள் எழும்பும், நமக்கு விரோதமாக ஆலயங்கள் நிறைய எழும்பும். திருச்சபையாக நாம் கோமாளித்தனமாய் நடந்து கொண்டு இருப்போமானால், நாம் பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளாமல் இருப்போமானால், ஏனோ தானோ என்று பிரசங்க மேடைகள் போய்கொண்டு இருக்குமானால் நமக்கு விரோதமான சக்தி எழும்பும். அப்படி ஒரு பலமுள்ள சக்தி எழும்பியது. சிம்சோனை பரிகாசம் பண்ணியது. சிம்சோன் என்ன செய்து கொண்டிருந்தான்? எப்போதும் பெண்களோட விளையாடி கொண்டிருந்த அவன் பெண்கள் செய்கிற வேலையை அங்கு செய்தான். என்ன செய்தான்? மாவரைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். மிக மோசமான நிலைமைக்குள்ளானான். இப்போது அணைய போகிறது விளக்கு. மங்கி எரிந்த விளக்கு இப்ப அணைய போகிறது. இப்போதுதான் முதலாக இந்த விளக்கு சற்று பிரகாசம் அடைகிறது. எப்படி? அவன் ஜெபம் பண்ணினான். This was the first occasion they pray unto the Lord. கர்த்தரை நோக்கி சிம்சோன் ஜெபம் பண்ணின வேளை இது மாத்திரமே. இப்போதுதான் முதலாக கர்த்தரை பார்த்து கூப்பிடுகிறான். 28ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்று கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணினான். இந்த ஒரு விசை மாத்திரம், கடைசி வேளை, என் சரித்திரம் முடிய போகிற கடைசி வேளை. Lord, grant me mercy upon me on this last occasion. இந்த கடைசி நேரத்தில் எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும். இந்த தேசத்தில் நீ என்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்ற விரும்புகிறேன். எனக்காக இந்த ஒன்றை செய்யுங்கள். அவன் தூண்களை பிடித்து இழுத்து அந்த மண்டபத்தை சாய்த்தான். 3000 பேர் மரித்தார்கள். சிம்சோனும் அங்கு மரித்து போனான். சிம்சோன் மரித்தான். தேவனுடைய வெற்றி கொடி பெலிஸ்திய தேசத்திலே பறக்கும் போது சிம்சோனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அழைப்பின் விளக்கு அணைந்தது. அவனுடைய கர்த்தருடைய வெற்றி கொடி அந்த பெலிஸ்திய மண்டபத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. பெலிஸ்திய பிரபுக்கள், ராஜாக்கள், மேன்மையான மக்கள் மரித்தார்கள். இந்த காரியத்தை செய்த சிம்சோனுடைய விளக்கு அணைந்தது. பிரகாசமாயிருக்க வேண்டிய சிம்சோன் மங்கலாக எரிந்து கடைசியில் ரட்சிக்க தொடங்கினான். அவன் வாழ்க்கை முடிந்தது. என் பிரியமான சகோதரனை, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக பிரகாசமாயிருக்கு. நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய நேரத்தில் மங்கலாக இருந்து விடாதீர்கள். வேலை ஸ்தலத்திலோ உங்களது எந்த சூழ்நிலையிலோ உங்களுடைய அழைப்பு நீங்கள் விடுதலையாக்க தொடங்குகிறீர்கள். உங்களோடு வேலை செய்கிறவர்களை விடுதலையாக்க தொடங்குகிறீர்கள். பின்மாற்றக்காரர்களை விடுதலையாக்க தொடங்குகிறீர்கள். ஜெபத்தை மறக்கிறவர்களை விடுதலையாக்க தொடங்குகிறீர்கள். பிரச்சனையில் உள்ளவர்களை விடுதலையாக்க தொடங்குகிறீர்கள். ஆகையினால் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.